பிஜி வந்து லைக் வந்து பிஎஸ்சி அலைடட் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஜி வந்து யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ மோஸ்ட்டாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பிஜி நீங்கள் ஒரு அட்மிஷன்ஸ் எடுக்கிறீங்க, ஐ மீன் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி கிளினிக்கில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கிளினிக்கல் லைனில் வந்து பிஜிஸ் மோஸ்ட்டாக கேட்குறது இல்லை. ஏன்னா வந்து இந்த பிஜின்றது பார்த்தா லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸை தான் வந்து இந்த பிஜி கோர்சஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்கு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பிஃபோர் தட்லாம் வந்து பிஜிஸ் இல்லை, மோஸ்ட்லி வந்து டிப்ளமோ இருக்கும், இல்லை பிஎஸ்சி இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிஎஸ்சி அனஸ்தீசியா முடிச்சிருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஸோ அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸே போதும், அவங்க நல்லாவே இருக்கும். ஸோ அவங்க பிஜி பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை, ஒரு இது பண்ணால் பிஜி பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு டீச்சிங் லைனில் போகிறீங்க, நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம், ஒரு அலைடட் டீச்சிங் லைனில் போகிறீங்கன்னா பிஜி வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டீச்சிங் லைனில் பார்த்தீங்கன்னா பிஜி பார்த்தா உங்களுக்கு சேலரி வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கெரியர் வந்து நீங்கள் வந்து கிளினிக்கலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி வந்து மோரோவர் தேவைப்படாது. இல்லை சார் நான் வந்து கிளினிக்கல் லைனில் அது டீச்சிங் லைனில் போக போகிறேன், நான் டீச்சிங் கிளாஸ் எடுக்க போகிறேன், இல்லை ரெண்டுத்துக்கும் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஜி எடுத்து தாராளமாக பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் பிஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஎஸ்சி அனஸ்தீசியா முடிச்சிங்கன்னா எம்எஸ்சி அனஸ்தீசியா மட்டும் பிஜி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதர் தென் வேறு எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு ரேடியாலஜி எடுத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சேம் டிபார்ட்மெண்ட்லேயே சேம் டிகிரிலே நீங்கள் பிஜி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சார் எனக்கு அதர் தென் சேம் என்னோட டிபார்ட்மெண்ட் வேறு எதாவது எடுக்கலாமா, நீங்கள் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். நீங்கள் கிளினிக்கல் வேணாம், ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு அலைடட் சைஸில் பிஜி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 செக்டாரில் தான் நீங்கள் போக முடியும். ஒன்று வந்து உங்களோட ரிலேட்டடில் வந்து நீங்கள் எம்எஸ்சி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிளினிக்கல் போக போகிறேன்னா எம்எஸ்சி மோரோவர் தேவைப்படாது. டீச்சிங்னா கம்பல்சரி நீங்கள் வந்து எம்எஸ்சி பண்ண தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் அப்ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் பிஜி கேட்குறது இல்லை. நீங்கள் யூஜி வச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே அப்ரோட் ஜாப்ஸ் வந்து குவாலிஃபை நல்லாவே சேலரி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் கிளினிக்கல் வேணாம் சரி எனக்கு டீச்சிங்கே வேணாம் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்லை எம்பிஏ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், இந்த 3த்தில் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ் எம்பிஹெச் சொல்லுவாங்க, இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அலைடட் சயின்ஸ்க்கு பிஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் இது கேஸ் வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நிறைய காலேஜஸில் இருக்குது. ஐ மீன் நிறைய காலேஜ்னால் ஒரு 1 or 2 காலேஜே பற்றிக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பிஜி பண்ணுறப்போ யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ தான் வந்து பிஜினோட ஒரு விஷயம் அவேர்னஸ் தெரியுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பிஜி பண்ணுற ஐடியா இருந்தால் ஒரு பிளான் பண்ணி ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது பிஜி பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி அட்மிஷன்ஸ் போடலாம்னு உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரிவன்.